ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தில் ஏராளமான கோவில்களில் அன்னாபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியில் அன்னாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோவிலில் அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறவுள்ள வைகுண்ட ஏகாதேசிக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழாவை முன்னிட்டு முகூர்த்த கால் நடப்பட்டது. பட்டாச்சாரியார்கள் கோவில் நிர்வாகிகள் முன்னிலையில் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட முகூர்த்தங்களால் நடப்பட்டது. திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு 27 நட்சத்திரங்களின் அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திர நாளான நேற்று அன்னாபிஷேக வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். பிரசித்தி பெற்ற திருச்சி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. காசியிலிருந்து லிங்கம் வரவழைக்கப்பட்டு கரிகால சோழனால் கட்டப்பட்டதாக கூறப்படும் இக்கோவிலில் சிவலிங்கத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயூரநகர் சுவாமி ஆலயத்தின் துலா உற்சவ திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் சுருளிப்பட்டியில் அமைந்துள்ள முத்தாளம்மன் கோயில் திருவிழாவில் 100க்கும் மேற்பட்டோர் திரிசூலம் சாமி சிலைகள் வடிவத்தில் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பச்சை தென்னங்கீற்றுக்களால் உருவாக்கப்பட்ட குடிலில் வீற்றிருந்த அம்மனை முல்லை பெரியாற்றில் கரைத்தனர்.